Hello my dear students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க இங்க சூப்பரா கொண்டா இன்னைக்கு ஒரு சூப்பர் சாப்டர் அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் வாட் இட் மைட் பி 7 மார்க் எல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு தாராளமா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஸ்டே டியூன் ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் PDF நீங்க வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த QR கோட ஈஸியா ஸ்கேன் பண்ணி நீங்க நோட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ குயிக்கா ஆரம்பிப்போமா? ஃபைன். So first question உங்களுக்காக, which of the following is a complex tissue? நமக்கு தெரியும் ரெண்டு தான் இருக்கு நமக்கு, பிரைமரியா xylem phloem இருக்கு. சோ என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து xylem நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நான் வந்து இந்த क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணும்போது என் கூட சேர்ந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. எவ்வளவு क्वेश्चन கரெக்டா சொல்லி எவ்வளவு மார்க் வாங்குறீங்கிறது நீங்களே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த क्वेश्चन ரிப்பீட் ஆனா நீங்க ஈஸியா எழுதலாம். ஓகே ஃபைன். அடுத்த क्वेश्चन. The tissue composed of living thin-walled polyhedral cells. Very easy question, and the answer for this is obviously parenchyma. So எனக்கு 2 மார்க் கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து, the fibers consist of fibersனால எதுல பார்க்கலாம், நமக்கு sclerenchymaல பார்க்கலாம், because those are tissues, right? So we get it. So the answer is option B. Yes. Next one, nerve cell does not contain. ஒரு nerve cell ஒரு நியூரான் எடுத்து பார்க்கும்போது அதுல என்ன இல்லன்னு கேக்குறாங்க. ஆக்சான் இருக்கும், நர்வ் எண்டிங்ஸ் இருக்கும், டெண்டான்ஸ் இருக்காது. இது ஸ்கின் டு போன் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு டிஷ்யூ, சோ அது வராது. டென்ட்ரைட்ஸும் கண்டிப்பா இருக்கும். சோ the answer is option C. Yeah. So companion cells are closely associated with. இந்த companion cells நீங்க எங்க பார்க்கலாம், இந்த அரேஞ்ச்மென்ட்லயே பார்த்திருப்போம், டயகிராம்லயே பார்த்திருப்போம். அப்படியே க்ளோஸ் அரேஞ்ச் இருக்கு. இது கூட சீவ் எலிமெண்ட்ஸ் கூட க்ளோஸா அரேஞ்ச் ஆயிருக்கும். Fine. So what is complex tissue? அடுத்து நம்ம வந்து இப்ப அடுத்த brief answers கேட்கலாம்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் இறங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த brief answers ஒண்ணு போவோம். சரியா? So what is complex tissue? Name the various kinds of complex tissue. இப்ப நம்ம இதுல ஒரு 1 மார்க் பார்த்திருந்தோம் ஆல்ரெடி. இப்ப என்ன கேக்குறாங்க, அந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ என்ன டிஃபைன் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய டைப்ஸ் என்ன கேக்குறாங்க பாத்துருவோமா? ஓகே ஃபைன். So complex tissue first அழகா டிஃபைன் பண்ணிட்டு அப்புறமா என்ன டைப்ஸ்ங்கிறது பார்த்தலாம். சரியா? So complex tissue பார்த்தீங்கன்னா made of more than one type of cell working together as a unit. அதாவது ஒண்ணுக்கும் மேற்பட்ட வித்தியாசமா இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னாக வேலை செய்தால் அவங்களை நம்ம காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ சொல்லலாம். ஓகே, composed of parenchyma, sclerenchyma cells, but collenchyma is absent. ஓகே, சோ அது ரெண்டே டைப் தான், ஒன்னு xylem இன்னொன்னு phloem. பாத்துறோமா? ஓகே, சோ இப்போ xylem பாத்துறோம்டா, ரொம்ப ஈஸி பாருங்க. Xylem it conducts water and minerals upward from the roots to leaves. அதாவது ரூட்ல இருந்து லீவ்ஸ்க்கு தண்ணி எடுத்துட்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா xylem. அப்ப xylemோட பிரைமரி நமக்கு என்ன தெரிஞ்ச மாதிரி வாட்டர் கண்டக்ஷன் அண்ட் மினரல் கண்டக்ஷன். அடுத்து it provides mechanical support. Yes, because xylem நிறைய டிஷ்யூஸ் இருக்கு, கரெக்ட்டா? And இப்ப பாருங்க xylem components பாப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து xylem trachea. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, பல டைம் கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, சோ xylem tracheae பாருங்க, they are dead elongated cells with thick lignified walls, no protoplast, and it conducts water and gives strength. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அது உயிரோட இருக்கா இல்லங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிடணும். எல்லாத்துக்குமே இப்படிதான்டா. அப்ப இது வந்து இறந்திருக்கு, இட்ஸ் டெட் டிஷ்யூ, சோ யூ ஹேவ் டு மென்ஷன் இட். அண்ட் எப்படி அவனோட ஷேப் எப்படி எலாங்கேட்டடா இருக்கும், நீளமா இருக்கும், திக்கா இருக்கும். லிக்னின்ங்கிற பொருள் இருக்கு அப்படின்னா என்ன, எப்படி எனக்கு ஸ்கின் இருக்கோ, எப்படி பிளான்ட்க்கு செல் வால் இருக்கோ, அதே மாதிரி இந்த xylem சுத்தி அதோட செல் வால் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பேரு தான் லிக்னின். அப்போ இந்த பிளான்ட்ல செல்லோஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா, செல்லோஸ் ஸ்ட்ரக்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த xylemல அதோட வால்ஸ்ல லிக்னின் பொருள் இருக்கும். அப்ப அந்த பொருள் இருக்குன்னா லிக்னிஃபைடு வால்ஸ் அர்த்தம். அப்ப அது இருக்கு. ஓகே, and the protoplasm அதோட ஃபங்க்ஷன் கண்டக்ட் வாட்டர் அண்ட் கிவ் ஸ்ட்ரெங்த். அவ்வளவுதான்டா. இப்போ அடுத்து xylem fibers பாப்போம். அதே மாதிரி தான். அப்ப xylem fibers எப்படி படிக்கணும், அது உயிரோட இருக்கா இல்லையா, இறந்துருச்சு. எப்படி ஸ்ட்ரக்சர், எப்படி elongated, lignin இருக்கா, lignified, and pointed cells provide mechanical support function. அவ்வளவுதான். ஓகே, சோ இந்த ஒரு பேட்டர்ன்ல படிச்சீங்கன்னா ஈஸியா ஞாபகம் இருக்கும். சரியா? ஈஸியா ஞாபகம் வச்சு படிச்சுக்கலாம். இப்ப xylem vessels பாருங்க, அது எப்படி இறந்திருக்கா இல்லையா? எஸ், இறந்திருக்கு, டெட். ஷேப் எப்படி, லாங் சிலிண்ட்ரிக்கல் டியூப்ஸ் வித் வைட் லூமன். லூமன் ஸ்பேஸ். இப்ப பாருங்க, இப்படி டியூப் என்னன்னா இந்த ஸ்பேஸ் தெரியுதா, இந்த சென்டர் ஸ்பேஸ், அது பேரு லூமினஸ் இருக்கும். அப்ப இந்த லூமன் நல்ல வைடா இருக்குன்னு சொல்றாங்க. அரேஞ்ச்ட் இன் சீரிஸ் வித் பெர்ஃபரேட்டட் வால்ஸ். பெர்ஃபரேட்டர்னா அதுல எல்லாமே போர்ஸ் இருக்கும், நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும், குட்டி குட்டி ஓப்பனிங்ஸ் இருக்கும், பெர்ஃபரேஷன்ஸ் சொல்லுவோம். சோ பெர்ஃபரேட்டட் வால்ஸ் டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் ப்ரொவைட் ஸ்ட்ரெங்த். ஓகே, சேம் பேட்டர்ன். அடுத்து பாருங்க, அதே மாதிரி xylem parenchyma.
இது என்னது லிவிங். அப்போ நம்ம பார்த்த 4 காம்பனன்ட்ல xylem parenchyma மட்டும்தான் லிவிங். சோ அப்படி क्वेश्चंस வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. And thin walled cells structure and function cells store starch and fatty substances. அவ்வளவுதான்டா, புரிஞ்சுதா? இவ்வளவுதான். இது மாதிரி ஈஸியா நீ படிக்கலாம். டெட் லிவிங், அப்புறம் திக் எலாங்கேட்டட், லாங், சிலிண்டரிக்கல், இந்த மாதிரி ஒரு ஷேப், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன், அவ்வளவுதான் முடிச்சுக்கலாம். இதான் பேட்டர்ன். சரியா? ஈஸியா படிச்சாச்சா? ஃபைன். டயகிராம் பார்த்துக்கோங்க. they have given clearly everything is like transpose section. ஓகே, இப்படி கட் பண்ணி இப்படி காட்டியிருக்கானுங்க, இது இப்படி வச்சு காட்டிருக்காங்க. தெரியுதா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து இனி அடுத்து இப்ப xylem பார்த்தாச்சு. இனி வேற எனக்கு நமக்கு phloem இருக்கு. phloem பார்த்துருவோமா? இதே பேட்டர்ன்ல பார்ப்போம். சரியா? பாருங்க, phloemோட அடிப்படை ஃபங்க்ஷன் பாருங்க, it conducts food from leaves to other plant parts. அப்ப வாட்டர் அண்ட் மினரல் xylemல வரும்போது ஃபுட் எதுல வருது? யா, phloemல வருது. ஓகே, சோ காம்போனன்ட்ஸ் பாருங்க, sieve elements. ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் sieve elements or tubes. அப்ப இது எப்படி elongatedா இருக்கு, tube like cells with perforated sieve plates conducts food. அப்ப sieve plates அப்படின்னா என்ன? perforation நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும், போர்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? இப்ப நல்லா பாருங்க, இந்த sieve elements எல்லாமே டியூப் லைக் செல்ஸ். அவங்க என்ன பண்றாங்க? sieve plates மாதிரி ஃபார்ம் பண்ணி ஃபுட் கண்டக்ட் பண்றாங்க. இது இன்னும் தெளிவா புரியணும். இங்க பாருங்க, பாத்தீங்களா? இதனால sieve plates சொல்லுவோம். தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல? ஓகே, சோ இங்க இருந்து ஒரு sieve டியூப் வருது, இப்படி ஒரு sieve டியூப் வருது. அந்த டியூப் வந்து இந்த sieve plates மூலமா என்ன ஆகுது? இது சென்டிங் ஆல் தோஸ் திங்ஸ். அது sieve plate ன்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே, சோ sieve elementsல நம்ம sieve plates லிங்க் பண்ணி படிச்சாச்சு. அடுத்து companion cells, living elongated cells attached to sieve tubes assist in food transport. So they are closely packed, closely attached to whom? Sieve tubes. பாருங்க, லிவிங் எலாங்கேட்டட், லிவிங் பார்த்தாச்சு, எலாங்கேட்டட் செல் பார்த்தாச்சு, attached to sieve tubes assist in food transport. பாத்தீங்களா? companion cell இங்க இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஓகே, சோ companion cell attached to sieve tubes. எஸ், அவ்வளவுதான்டா விஷயம். ஓகே, சோ இந்த மாதிரி க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கனால it helps in the assistant. ஓகே, சோ இது ரெண்டும் நம்ம தெளிவா முடிச்சாச்சு. அடுத்து பாருங்க, phloem. Phloem parenchyma. So living cells with cytoplasm and nucleus stores food. அப்ப இது லிவிங் எப்படி சொல்றாங்க? இப்ப நம்ம பார்த்த மூணுமே லிவிங். ஓகே, நம்ம பார்த்த வரைக்கும் மூணுமே லிவிங், இன்க்ளூடிங் parenchyma it is living. So living cells with cytoplasm and nucleus stores food. That is basic function we can know this. நீ phloem fibers. அப்ப fibers எப்படி இருக்கு? டெட்டா இருக்கு. எப்படி xylemல ஒன்னு டெட்டா இருந்துச்சோ இதே மாதிரி phloemல ஒன்னு டெட்டா இருக்கு. ஓகே, so dead elongated lignified scleran chimetic cells. லிக்னிஃபைட்னா அது அகைன் லிக்னின்ங்கிற பிக்மெண்ட் இருக்கு, அதனால லிக்னிஃபைட் சொல்றோம். ஸ்க்ளீரன் கைமெட்டஸ் செல்ஸ்னா ஸ்க்ளீரன் கைமாங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி இந்த செல்ஸுக்கு இருக்கு. அந்த ஒரு டெட் ஃபைபர், அந்த ஃபைபர்ங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கு. ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். மோஸ்டா கவனிச்சுக்கோங்கடா, லிவிங்கா இருக்குன்னா நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். தண்ணி எடுத்துட்டு போறது, ஃபுட் எடுத்துட்டு போறது, irrespective of xylem and phloem. ஓகே, தண்ணி எடுத்து போறது, ஃபுட் எடுத்து போறது, ஸ்டோர் பண்றது எல்லாமே இருக்கும். டெட்டா இருந்தா 99% மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஏன்னா டெட் டிஷ்யூல பெரிய பிரயோஜனம் இல்ல. டெட் டிஷ்யூ என்ன பண்ணும்? அது மெக்கானிக்கலா ஸ்ட்ரென்த் பண்ணும். இன்னும் கிளியரா சொல்லணும்னா, நீங்க ஒரு பெரிய மரம் எடுத்தீங்கன்னா அந்த மரத்துல சின்ன சின்ன பார்க்ல உடைக்கலாம், அப்படி பாத்துருக்கீங்களா? அது எல்லாமே டெட் டிஷ்யூ தான். அது எதுக்கு? ஏன்னா இப்ப இந்த மரத்துக்குள்ள போய் டேமேஜ் பண்ண இந்த பார்க் எல்லாம் தாண்டி போகணும். அப்ப அந்த பார்க் அங்க என்னவா ஆக்ட் ஆகுது? ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ஆக்ட் ஆகுது. அவ்வளவு விஷயம். புரிஞ்சுதா? கிளியர்? ஃபைன். சோ திஸ் இஸ் தி டயகிராம். சோ sieve plates லொகேட் பண்ணியாச்சு, companion cell பார்த்தாச்சு, parenchyma பாருங்க, nucleus cells, sieve elements. இவ்வளவுதான்டா, ஈஸி. ஃபைன். அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? ஓகே, another easy question ரா. What are intercalary meristems? How do they differ from other meristems? மெரிஸ்டம்ல இன்டர்கேலரி வந்து டீடைலா கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? இங்க இன்டர்கேலரி கேட்டிருக்காங்க. எக்ஸாம்ல அபிக்கல் கேட்டுருவாங்க, லேட்டரல் கேட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? அபிக்கல், லேட்டரல், இன்டர்கேலரி மூணுமே தெளிவா முடிச்சிடும். சரியா? ரெடி? ஃபைன். சோ இன்டர்கேலரி மெரிஸ்டம். மெரிஸ்டம் தெரியும், இட் இஸ் a dividing cells. கரெக்ட்டா? கண்டினியூஸ் டிவைடிங் செல்ஸ் மெரிஸ்டம் சொல்லுவோம். அப்ப அதுல இன்டர்கேலரி மெரிஸ்டம் பாருங்க. It lies between the region of permanent tissue and is part of primary meristem. அப்ப இந்த லொகேஷன் நீங்க பாத்தீங்க இன்னும் கிளியரா புரியும்டா. அதுக்கு ஸ்டேட்மென்ட் பாருங்க. It is found either at the base of the leaf or at the base of internodes. டயகிராம் பாத்துருவோமா? யா, பாருங்க, இதான் இன்டர்கேலரிடா. ஓகே, either leaf ஓட பேஸ்ல இருக்கோ or இந்த இன்டர்னோட்ஸ்ல பேஸ்ல இருக்கோ. அவ்வளவுதான்டா. புரியுதா? சோ இது வந்து என்ன ஆகும்? அந்த பிளான்ட் growth பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதா இந்த மெரிஸ்டமோட பிரைமரி ஃபங்க்ஷன்ங்கிறது வளர வைக்கிறதா. சரியா? ஆனா எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கு? அப்ப இன்டர்கேலரி பாத்தீங்கன்னா இந்த பிரவுன் கலர் இது இந்த இடத்துல இருக்கு.
லீஃபுக்கு பேஸும் இந்த இன்டர்னோட்ஸ் நடுவுல இருக்கும். ஓகே, பேஸ் ஆஃப் த லீஃப் அண்ட் பேஸ் ஆஃப் த இன்டர்னோட்ஸ். இது ஈஸி. இன்டர்னோஸ் தெரியல உங்களுக்கு, இன்டர்னோஸ் என்னன்னு சொல்றேன், எப்படி தெரியுமா ஈஸியா சொல்லலாம். இந்த சுகர் கேன் இருக்குல்ல, இந்த சுகர் கேன் நம்ம சாப்பிடும்போது ரவுண்ட் இருக்கும் பாத்தீங்களா, இங்க ஒரு ரவுண்ட் இருக்கும், இங்க ஒரு ரவுண்ட் இருக்கும், இங்க ஒரு ரவுண்ட் இருக்கும். அப்ப இந்த ரவுண்ட் தான் இன்டர்னோட். ஓகே, அந்த மாதிரி இன்டர்னோட்ஸ் தான் நிறைய பிளான்ஸ் இருக்கும். அங்க நீங்க என்ன பார்க்கலாம், இது இன்டர் கேலரி மெரிஸ்டம் பார்க்கலாம். ஓகே, அப்புறம் அப்பிக்கல் என்ன இருக்கும், அப்பிக்கல் எப்படி ஞாபகம், டாப் அப்பெக்ஸ், அதான் அப்பிக்கல் சொல்லுவோம். அப்ப இந்த அப்பிக்கல் பார்ட்ல இருக்கக்கூடிய மெரிஸ்டம் அப்பிக்கல் மெரிஸ்டம் பாருங்க. These are found in the apices or growing points of root and shoot and bring about increase in length. அப்ப ரூட்டோட அந்த ஒரு அப்பிக்கல் பாயிண்ட்ல, டாப் பாயிண்ட்ல பார்க்கலாம், or ஷூட்டோட அப்பிக்கல் பாயிண்ட்ல பார்க்கலாம். பாத்துருவோமா, பாருங்க. இது ஷூட்னா ஸ்டெம். அப்ப ஸ்டெம்மோட இந்த அப்பிக்கல் பார்ட் இங்க வந்து இங்க என்ன ஆகும், இங்க அப்பிக்கல் மெரிஸ்டம் இருக்கறனால ஸ்டெம் வளர ஆரம்பிக்கும், ஹைட் வரும், டிவைட் போகும். அப்ப ரூட்ல அதே மாதிரி இருக்கும். அப்ப ரூட்டோட டிப் பாருங்க, இதான் ரூட் வச்சுப்போம். அப்ப ரூட்டோட டிப்ல இது இருக்கும். அப்ப என்ன ஆகும், ரூட்டை வளர்த்தி கொண்டு போயிடும். அப்ப ரூட்டும் வளரும், ஸ்டெம்மும் வளரும். ஃபைன். இப்ப அடுத்து பாருங்க, லேட்டரல் மெரிஸ்டம். These are arranged parallel and causes the thickness of the plant part. அப்ப லேட்டர் எப்படி சொல்றாங்க, அப்பிக்கல் இங்க பார்த்தோம், இன்டர்கேலரி நடுவுல பார்த்தோம், லேட்டர்ங்கிற சைடு. இப்ப இதான் இந்த ஸ்டெம், இந்த பிளான்ட்னா இந்த சைடுல இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க, லேட்டரல் மெரிஸ்டம் சொல்றாங்க. பாருங்க, these are arranged parallel and causes the thickness of the plant part. அந்த பிளான்ட் இப்படி பெருசாகிறதுக்கு யார் காரணம், இந்த காரணம். வளர்றதுக்கு அப்பிக்கல்ரா, சென்டர்ல வர்றதுக்கு இன்டர்கேலரி, ஆனா இப்படி வைடா போறதுக்கு யார் காரணம், இந்த காரணம். பாத்தீங்களா, லேட்டரல் மெரிஸ்டம் இந்த இடத்துல. Can you see the sides-ல வரும். Okay, got an idea? இந்த question important question தான் கேட்பாங்க. So be clear about this and also make sure you are drawing this diagram as well. Clear? Fine. அடுத்த question பார்ப்போமா. List out the differences between mitosis and meiosis. Mitosis na enna, meiosis na ennaங்கிற difference பாத்துருவோமா. இது another important question. இது நீங்க லைஃப் லாங் படிக்கணும். பயாலஜி நீங்க எடுக்கிறீங்க தெரிஞ்சீங்கன்னா 9th 10th 11th 12th காலேஜ் எங்க போனா நீங்க படிச்சே ஆகணும். ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான டாபிக் பாத்துருவோமா. ரெடி? யா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் மைட்டோசிஸ் என்ன பாத்துருவோம்டா, அப்புறம் மியோசிஸ் பார்ப்போம். சரியா? சோ மைட்டோசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா தரேன் உங்களுக்கு. இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஃபிளெமிங் இன் 1879. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருந்தாலே டீச்சர் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஓகே, பையன் இயர் சயின்டிஸ்ட் நேம் கரெக்ட் எழுதுறாங்க. நான் எப்போ சொல்றேன், சயின்டிஸ்ட் நேமும் இயருமே ரொம்ப எப்படி சொல்றது, அது நம்மளோட கடமை. நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க நம்மளோட கடமை. பிகாஸ் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் அது. ஓகே, நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு சில விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் பி எனி சயின்டிஸ்ட், நாட் இன் திஸ் ஃபீல்ட், எனிவேர் எனி ஃபீல்ட், எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல. பட் தே ஹவ் டன் ஃபார் அஸ். அப்ப ஹியூமன் கைண்டுக்கு பண்ண அந்த ஒரு இதை ஃபேவர் பண்றவங்க நம்ம என்ன பண்ணணும், அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, மொத்த கான்செப்ட் எழுதிடுவாங்க, யாருங்கிறது எழுத மாட்டாங்க. ஆனா இது ரொம்ப முக்கியம், யாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, சோ அதை வந்து பே ஆஃப், அந்த ரெஸ்பெக்ட் பே ஆஃப் பண்ண மறக்கக்கூடாது. ஓகே, சோ வில் ஹேவ் டு ஆல்வேஸ் ரிமெம்பர். இது பாருங்க, இப்ப நான் மைட்டோசிஸ் சொல்றேன். one parent cell divides into two identical daughters with same DNA, with same chromosome number and the same genes. It is also called as equation division. அவ்வளவுதான் இந்த டயகிராம். அதாவது ஒரு பேரண்ட் செல் எடுத்துட்டீங்கன்னா அந்த பேரண்ட் செல்ல இருந்து ரெண்டு ஐடென்டிக்கல் டாட்டர்ஸ். ஐடென்டிக்கல்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வந்துருச்சு, அதே மாதிரி அப்படியே பேரண்டோட அதே கேரக்டர்ஸ் ரெண்டு பேருக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். குரோமோசோம்ஸ், ஜீன்ஸ், டிஎன்ஏ, எவ்ரிதிங் இஸ் ஈக்குவலி ஸ்பிளிட். ஓகே, அப்படியே அழகா அப்படி வரும். இப்ப 2n டாட்டர் ரெண்டுமே 2n. ஓகே, சோ 2 மெயின். இதுல வந்து முக்கியமா ரெண்டு ஈவென்ட். ஒன்னு வந்து கேரியோகைனசிஸ், இன்னொன்னு சைட்டோகைனசிஸ். அப்ப கேரியோகைனசிஸ்னா என்ன, ஒரு பொருள் டிவைட் ஆகணும்னா அந்த பொருள் இருக்கக்கூடிய அந்த விஷயம் டிவைட் ஆகணும். இப்போ ஃபார்ஸ் இந்த மதர் செல்ல வந்து நியூக்ளியஸ் இருக்கு, சைட்டோபிளாசம் இருக்கு. அப்ப நியூக்ளியஸ் டிவைட் ஆனதா டாட்டர் செல்ஸ்க்கு நியூக்ளியஸ் போகும். சைட்டோபிளாசம் டிவைட் ஆனதா டாட்டர் செல்ஸ்க்கு சைட்டோபிளாசம் போகும். அப்போ கேரியோகைனசிஸ்ங்கிறது நியூக்ளியஸ் டிவைட் ஆகுறது. கேரியான் ஹியர் மீன்ஸ் நியூக்ளியஸ். ஓகே, சைட்டோகைனசிஸ், சைட்டோங்கிறது சைட்டோபிளாசம் மீன் பண்ணுது. அப்ப சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுது சைட்டோகைனசிஸ். புரிஞ்சுதா? கிளியர்? ஒன்னு கேரியோகைனசிஸ், இன்னொன்னு சைட்டோகைனசிஸ். இப்போ நிறைய ஸ்டேஜ் இருக்குது, இன்டர்ஃபேஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், லிஃபேஸ் நிறைய இருக்குதா. அதுல பேசிக்கா மட்டும் பார்ப்போம். சரியா? அப்புறம் நம்ம டயகிராம்ஸ் பார்த்து நம்ம ஆக்சுவல் கொஸ்டினுக்கான டெஃபினிஷன் பார்க்கலாம். ஓகே, சோ இன்டர்ஃபேஸ் ரெஸ்டிங் ஃபேஸ். சரியா? இங்க செல்ஸ் எல்லாம் ரெடி ஆகும், ப்ரிப்பேர் ஆகுது.
இதுதான் அந்த ஃபேஸ். மைட்டோசிஸ் வரக்கூடிய ஈவென்ட்ஸ் பாருங்க, இன்டர்ஃபேஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெலோஃபேஸ். ஃபைன். இங்க பாருங்க அப்படியே எல்லாம் ஷார்டன் ஆகுது, அப்புறம் அப்படியே அலைன் ஆகுது, அப்புறம் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் டிவைட் ஆகுது, அப்புறம் 2 செல்லா பிரியுது. இதுதான் 4 முக்கியமான ஃபேஸ். ஓகே, இத பத்தி டீடைலா உங்க புக்ல இருக்கு. பட் நவ the question here given is differentiate mitosis meiosis, so we'll go for that. Okay, fine. இது சைட்டோகைனசிஸ். என்ன ஆகுது, இது ஒரு செல்லா இருக்குடா, அது அப்படியே கட் ஆகுது அப்படியே. அப்ப என்ன ஆகுது, சைட்டோபிளாசம் மிக்ஸ் ஆயிடுது. புரியுதா, இங்க இருக்க சைட்டோபிளாசம் இங்க இருக்க சைட்டோபிளாசம் அப்படியே பிரியுது. ஃபைன். அடுத்து மியோசிஸ் பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? அப்ப மியோசிஸ் என்றால் என்ன? நம்ம எப்படி மைட்டோசிஸ் வந்து ஒரு ஈக்குவேஷனல் டிவிஷன் சொன்னோமோ, ஏன் ஈக்குவேஷனல், அதே 2n அப்படியே ரெண்டா பிரியுது, அதே சேம் குரோமோசோம் ரெண்டா பிரியுது, அதே சேம் டிஎன்ஏ ஜீன் அப்படியே பிரியுது. அப்ப அதே மாதிரி மியோசிஸ் பாருங்க. term meiosis is coined by Farmer in 1905, produces sex cells, gametes, reduction division where chromosome number reduced from diploid to haploid. நல்லா கவனிங்க. மைட்டோசிஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பாடி செல்ஸ் நடக்கும்டா, சரியா? எனக்கு என்னோட சீக்ஸ்ல 2n, என்னோட கையில 2n, என்னோட தலையில 2n, காலில 2n, அப்ப பாடி ஃபுல்லா 2n. ஆனா ஒரு இடத்துல 2n இருந்தா வேலைக்கு ஆகாது. அது ஏன் என்னங்கிறது பாத்துருவோமா? அது ரொம்ப முக்கியமான விஷயம்டா. அதுதான் நம்மளோட கேமெட்ஸ் ஆர் செக்ஸ் செல்ஸ் சொல்லுவோம். ஓகே, மேல்ஸுக்கு ஸ்பெர்ம், ஃபீமேல்ஸ்க்கு ஓவம். அப்ப இந்த ஸ்பெர்மும் ஓவமுமே 2n டிப்ளாய்ட் கண்டிஷன்ல இருக்கு. மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணிருக்குன்னா எதுவும் வேலைக்காது. யூ நோ வாட் இஸ் தி ரீசன்? நல்லா யோசிங்க. ஸ்பெர்மும் ஓவமும் சேர்ந்தாதான் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஓகே, கிளியர்? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப ஸ்பெர்ம் வந்து மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணிருச்சு, அப்ப என்னவா இருக்கும்? 2n இருக்கும். ஏன்னா ஈக்குவேஷனல் டிவிஷன். அடுத்து ஓவமும் அதே மாதிரி என்ன பண்ணுது, மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணி ஈக்குவேஷனல் டிவிஷன் 2n இருக்கு. அப்ப கிடைக்கிற ப்ராஜனி என்னவா இருக்கும்? 4n இருக்கும். ஆனா நம்ம ஹியூமன்ஸ்க்கு என்னது, டிப்ளாய்டு, we are diploid. அப்ப இந்த 4n வந்துச்சுன்னா தப்பு. அப்ப அந்த இடத்துல 4n வராம நமக்கு 2n வரணும். என்ன நடக்கணும், அந்த கேமெட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகணும். அப்ப கேமெட்ஸ் என்ன ஆகணும், நல்லா பாருங்க, கேமெட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகணும். அப்ப யோசிங்கடா, இப்போ இதே சினாரியோ, இப்போ அந்த கேமெட்ஸ் வந்து மைட்டோசிஸ்க்கு பதிலா, ஈக்குவேஷனல் டிவிஷனுக்கு பதிலா மியோசிஸ் போகுது, ரிடக்ஷனல் டிவிஷன் கம்மியாகுது. அப்ப பாருங்க, அப்ப என்னவா வரும், ஸ்பெர்ம் என்ன இருக்கும், ஓவம் என்னவா என்ன இருக்கும். அப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஜனி இட் வில் பி 2n. அப்ப இவன் வளரலாம், ஏன்னா இவன் 2n டிப்ளாய்ட் கண்டிஷன் ஹியூமனோட நேச்சரை நீட் பண்றான், சோ he can grow. சோ இப்படிதான் மியோசிஸோட ரூல். அப்ப மியோசிஸ் எங்க பார்க்கலாம், கேமெட்ஸ் செக்ஸ் செல்ஸ்ல பார்க்கலாம். எதனால, அப்பதான் ஃபர்டிலைசேஷன் பண்ணும்போது கிடைக்கிற ப்ராஜனி டிப்ளாய்டா இருக்கும். இல்ல மைட்டோசிஸ் பண்ணிச்சுன்னா கிடைக்கிறது 4 டெட்ராப்ளாய்டு ஆயிரும். ஓகே, தட் இஸ் லைக் அகைன்ஸ்ட் லா. ஓகே, சோ பாருங்க, that is the thing da where reduction division, okay, where a chromosome number reduced from diploid to haploid, this is the condition. Okay, இந்த மாதிரி period da 2n என்னவா மாறுது, n என்ன மாறிச்சு, இது meiosis. mitosis 2n வந்து 2n 2n மாறும், இங்க 2n n என்ன மாறிச்சு. from one parent cell 4 daughter haploid cells are produced. அப்ப எப்படி சொல்றாங்க, இங்க இருந்து திருப்பி டிவைட் ஆகி இந்த மாதிரி பிரியும்டா. இதுதான் கான்செப்ட், இதுதான் மியோசிஸ் கான்செப்ட், சரியா? சோ ஒரு பேரண்ட்ல இருந்து என்ன கிடைக்குது உங்களுக்கு, 4 டாட்டர் ஹாப்ளாய்ட், ஹாப்ளாய்ட் சிங்கிள் எண்ட் செல்ஸ் கிடைக்கும். புரியுதா? அப்ப அது 2 டைப் இருக்கு. இங்க நல்லா பாருங்க, இங்க ஒரு டிவிஷன் நடக்குது, இங்க ஒரு டிவிஷன் நடக்குது, கரெக்டா? இந்த 2n ல இருந்து என்னென்ன வருது ஒரு டிவிஷன்ரா, இந்த n ல இருந்து இன்னொரு n இன்னொரு n, இந்த n இன்னொரு n இன்னொரு n, அப்ப மொத்தம் 2 டிவிஷன் நடக்குது. அப்ப என்ன சொல்லுவோம், ஹோமோடைபிக் அண்ட் ஹெட்ரோடைபிக் சொல்லுவோம். ஒன்னு ஹெட்ரோடைபிக் அண்ட் ஹோமோடைபிக். அப்ப ஹெட்டிரோனால டிஃபரெண்ட், ஹோமோனா சேம். அப்ப ஹெட்ரோடைபிக் என்ன மீன் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷன். இங்க பாருங்கடா, இங்க பேரண்ட் 2n, சரியா? அப்ப இந்த 2n இங்க என்னவா மாறிடுச்சு, n என்ன மாறிடுச்சு, மாறிடுச்சு, டிஃபரெண்ட். 2n வரல, 2n n என்ன மாறிடுச்சு, சோ இட் இஸ் ஹெட்ரோ. ஆனா இங்க பாருங்க, இதே n தான் இங்க n என்ன மாறி இருக்கு, இதே என்ன என்ன மாறி, சோ இட் இஸ் சேம், ஹோமோ. அவ்வளவுதான்டா.
புரியுதா? ஹெட்ரோனா டிஃபரண்ட் பிகாஸ் 2n ல இருந்து n வருது. ஹோமோனா சேம் பிகாஸ் n ல இருந்து n, n ல இருந்து n, n ல இருந்து n, n ல இருந்து. These are two types of meiotic divisions. Clear? அதே மாதிரி தான் பாருங்க. மியோசிஸ்ல இன்டர்ஃபேஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெலோஃபேஸ் இது ஒரு மியோசிஸ். அப்ப செகண்ட் மியோசிஸ் என்ன? n ல இருந்து n. அது மியோசிஸ் 2. பாருங்க இந்த மாதிரி வரும். ஓகே, அப்ப மியோசிஸ்ல மொத்தம் ரெண்டு இருக்கு. மியோசிஸ் 1, மியோசிஸ் 2. மியோசிஸ் 1 நம்ம என்ன சொல்லுவோம்? ஹோமோடைபிக் இல்ல ஹெட்ரோடைபிக்னு சொல்லுவோம். மியோசிஸ் 2 ஹோமோடைபிக் சொல்லுவோம். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? So இதுதான் actual definition for this question. Okay, actual answer for this question. பாருங்க, மைட்டோசிஸ் மியோசிஸ் பிரிக்கும்போது it occurs in somatic cells. நான் சொன்னேன்ல, என் cheeksல வந்து 2n இருக்கு, கையில இது எல்லாமே somatic. பாடி செல்ஸ் எல்லாமே somatic cells. பாடி செல்ஸ் தவிர இருக்கிற ஒரே செக்ஸ் செல்ஸ் அது வந்து நம்ம germ cells, sex cells னு சொல்லுவோம். Okay, or sex cells, germ cells தவிர இருக்கிறது எல்லாமே somatic cells. அவ்வளவுதான்டா. It occurs in reproductive cells. So reproductive cell is right, germ cell is right, sex cell is right, gametes is right, everything is right. Clear? So it involved in growth and occurs continuously throughout the life. It involves in growth and occurs continuously because I'm growing. No, my skin grows, my nails grows, my hair grows, so it continuously happens. Involved in gamete formation only during the reproductively active stage. எப்போ ஒருத்தர் ரீப்ரொடக்டிவ் ஆக்டிவா மாறுறாங்களோ அப்பதான் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னா மட்டும்தான் மியோசிஸ் வரணும். அவ்வளவுதான், சிம்பிள். கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் டிவிஷன், மைட்டோசிஸ் ஒரே டிவிஷன். பார்த்தோமா இல்லையா? இந்த 2n என்னவா மாறுது? 2n அவ்வளவுதான், முடிஞ்சு. மைட்டோசிஸ் ஹோகயா. மியோசிஸ் அப்படி இல்ல, கன்சிஸ்ட் 2 டிவிஷன், n n n n n n. அப்ப இது ஒன்னு, இது ரெண்டு. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? 2 diploid daughter cells are formed. 1 2 4 1 2 1 2 3 4. Clear? So 4 haploid daughter cells are formed. The chromosome number of the daughter cells is similar to the parent cell. 2n 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 2n. The chromosome number of the daughter cell is half of the parent cell. 2n இங்க n n n n. அந்த மாதிரி பிரிச்சிருச்சு. Identical daughter cells are formed because it is the same equation division. Your daughter cells are not similar to the parent cell because they randomly separated. The 2n என்ன மாறிடுச்சு, அப்ப சேமா இருக்க வாய்ப்புகள் இல்லை. அவ்வளவுதான்டா. இந்த क्वेश्चन வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चनடா. அப்படியே தெளிவா படிச்சிருங்க. இத மட்டும் ஞாபகம் வச்சு நீங்களே கடகடன்னு எழுதிடலாம். சரி, ஃபுல் மார்க் ஈஸியா வாங்கிடலாம். ஓகே, அடுத்து பாப்போமா? So what are the types of muscular tissues? பாத்துருவோமா? another important question டா. நம்ம பாடியில மசில்ஸ்னா என்ன, மசில்ஸ்ல என்ன டைப்ஸ் இருக்கு, எவ்வளவு டிஃபரண்ட் பேசிஸ் இருக்குங்கிறது பாத்துருவோமா? எஸ். Okay, muscular tissues are made up of muscle cells. Obviously, எப்படி nervous system neurons எல்லாம் மேட் ஆயிருக்கும், அதே மாதிரி மசில்ஸ் வந்து இதெல்லாம் மேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. muscle fibers or muscle cellsங்கறாங்க. இப்ப நல்லா பாருங்கடா. muscular tissues are made of muscle cells with numerous myofibrils. Muscle cells consist of parallel cylindrical fibers. அப்ப நான் நல்ல ஞாபகம் போறேன். பாருங்க, இத மசில் வச்சுப்போம். அப்ப இந்த மசில்ல சில சில விஷயங்கள் இருக்கு இப்படி. ஓகே, இது என்ன சொல்றாங்க? மயோஃபைபர்ஸ் சொல்றாங்க. அது ஒரு யூனிட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப மசிலுக்குள்ள மயோஃபைபர்ங்கிற ஒரு யூனிட் இருக்கு. அண்ட் இதெல்லாமே சேர்ந்து ஃபைபர்ஸ். ஃபைபர்ஸ்னா லாங்கா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப இதான் மசில். அப்ப இந்த மசில்ல இது ரொம்ப முக்கியமான பார்ட். எவ்வளவு டைப்ஸ் பிரிச்சிருக்காங்க பாருங்க. 3 டைப்ஸ். skeletal, smooth, cardiac. எதை பேஸ் பண்ணி? அதோட ஸ்ட்ரக்சர், லொகேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரக்சர், லொகேஷன், ஃபங்க்ஷன். சொல்லுங்க எங்க கூட சேர்ந்து அப்படியே. ஸ்ட்ரக்சர், லொகேஷன், ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி 3 டைப் பிரிச்சிருக்காங்க. என்னடா? skeletal, smooth, cardiac. கிளியர்? skeletal, smooth, cardiac. இப்போ பாப்போமா? skeletal muscle. skeletal பேர் கேட்டாலே உங்களுக்கு என்ன தெரியுது? skeletalங்கிறது என்ன அர்த்தம்? என்னோட எலும்பு skeleton சொல்லலாம். அப்ப இந்த skeleton கூட ஒட்டி இருக்கிற மசில skeletal muscle என்று சொல்லலாம். புரிஞ்சுதா? So skeletal muscle nothing but attached to bones responsible for body movements. இப்ப நான் நடக்கிறேன்னா அதுக்கு எலும்பு காரணம். அப்ப அந்த எலும்பு கூட ஒட்டி இருக்கிற மசிலும் காரணம். அப்ப skeletal muscle காரணம். இப்ப நான் கையை எப்படி வேவ் பண்றேன்னா அதுக்கு யார் காரணம்? இந்த எலும்பு காரணம். அப்ப இந்த எலும்புக்கு மசிலும் காரணம். அப்ப skeletal muscle is reason. அவ்வளவுதான்டா. ஓகே, under voluntary control. கரெக்டா இல்ல? it is my voluntary control. இப்ப நான் டொப்புன்னு ஒரு அடி அடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அது என்னோட கண்ட்ரோல் தான். அடிச்சுட்டு சார் எனக்கே தெரியாம அடிச்சு சொல்ல முடியாது. So it is like my will, my consciousness. So நான் மூவ் பண்ணும். இப்ப நடக்கணும்னா நான் நினைக்கணும், ஆமா நடக்க வேண்டாம், I can come. So it is voluntary, my will. Okay, skeletal muscle எல்லாமே my will.
Fibers are elongated, cylindrical, unbranched with alternating dark and light bands. அப்படி என்ன சார் பாத்துறோமா பாருங்க. Elongated அப்ப நீளமா இருக்கும். Cylindrical அப்ப லைட்டா இந்த மாதிரி ஷேப் வரும். அப்புறம் போட்டுருக்காங்க unbranched அப்ப இன்னொன்னு பக்கத்துல இங்க இருக்கும். ஆனா அவனுக்குள்ள பிரான்ச் ஆயிருக்காது. அவனுக்குள்ள ஒட்டி அதாவது இப்படி இந்த பொருள் வராது. ஓகே இந்த ஒரு பிரான்ச் அங்க இருக்காது. And with alternating dark and light bands. அப்ப என்ன அர்த்தம்? இங்க கொஞ்சம் டார்க்கா இருக்கும், இங்க லைட்டா இருக்கும், இங்க டார்க்கா இருக்கும், லைட்டா இருக்கும், இங்க டார்க்கா இருக்கும், லைட்டா இருக்கும், டார்க்கா இருக்கும், லைட்டா இருக்கும், டார்க்கா இருக்கும், லைட்டா இருக்கும், டார்க்கா இருக்கும். இந்த மாதிரி பேண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. Clear? And also they are multi nucleated. அப்போ நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். Clear? Got an idea? இப்போ இந்த மல்டிபிள் பேண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டார்க் லைட் அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா நீங்க இந்த மைக்ரோஸ்கோப் பார்க்கும்போது வரி வரியா தெரியும், ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி தெரியும். எப்படி நம்ம ஜீப்ரால பாக்குறோம்ல அந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸா தெரியும். அந்த ஸ்ட்ரைப்ஸுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னா ஸ்ட்ரையேஷன்ஸ் சொல்லலாம். அப்ப அந்த டார்க் லைட் பாக்குறதுக்கு ஸ்ட்ரைப்பா இருக்கு, அதனால அதை நான் ஸ்ட்ரையேஷன்ஸ் சொல்றேன். அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? ஸ்ட்ரையேட்டட் மசில். எக்ஸாம்பிள் bicep and tricep undergoes rapid contraction. டயகிராம் பாத்துருவோமா? இதான் இது மட்டும் பாருங்க. தெரியுதா? பிரான்ச்சஸ் இல்ல, சிலிண்ட்ரிக்கலா இருக்கு, எலாங்கேட்டரா இருக்கு, மல்டி நியூக்ளியஸ் இருக்கு, டார்க் லைக் பேண்ட்ஸ் இருக்கு. அவ்வளவு விஷயம். ஓகே அது ஸ்மூத் மசில் பாத்துருவோமா? யா சோ ஸ்கெலிட்டல் பார்த்தது அது ஸ்மூத் மசில். ஸ்மூத்னு பேர் நல்லா கேசர் அப்படின்னு கேட்பீங்க. ஸ்மூத் ஏன் பேர் வச்சிருக்கோம்னா நீ வந்து மைக்ரோஸ்கோப்ல பாக்கும்போது அந்த இடத்துல ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்காது, அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்காது. அப்ப பாக்குறதுக்கு ஸ்மூத்தா இருக்கு. சோ ஸ்மூத் மசில். ஓகே கிளியர்? ஸ்கெலிட்டல்ல ஸ்ட்ரைப்ஸ் இருந்துச்சு, சோ மேடும் பலமா இருந்துச்சு, லைட்டா இருந்துச்சு, அதனால கொஞ்சம் ஸ்ட்ரையேஷன்ஸ் ஸ்கெலிட்டல் மசில். இங்க எதுவுமே இல்ல, ஸ்மூத்தா இருக்கு. சோ ஸ்மூத் மசில். ஓகே அப்ப இது எப்படி சொல்றாங்க? ஸ்பிண்டில் ஷேப்னு சொல்றாங்க. ஸ்பிண்டில் ஷேப் ஃபைபர்ஸ் வித் பிராட் மிடில் டேப்பரிங் எண்ட்ஸ். இங்க நல்லா பிராடா இருக்கா, இங்க டேப்பரிங் அப்படியே இறங்குது. அப்ப மிடில்ல பிராடா இருக்கும், அப்புறம் கீழே டேப்பர் ஆகும். அவ்வளவு. ஃபைன். சிங்கிள் சென்ட்ரலி லொகேட்டட் நியூக்ளியஸ். சிங்கிள் சென்ட்ரலி லொகேட்டட் நியூக்ளியஸ். நோ ஸ்ட்ரையேஷன்ஸ். ஸ்ட்ரையேஷன்ஸ் அப்ப கோடு வரைய வேண்டாம். ஓகே இன்வாலன்டரி கண்ட்ரோல். எஸ் இன்வாலன்டரி கண்ட்ரோல்னா என்ன? அதாவது ஏன் கண்ட்ரோல் இல்ல அது. இப்போ நீ சாப்பிடுற ஃபுட் இருக்குல்ல, அது உள்ள போகுது, உள்ள போய் ஸ்டொமக் நீ சொல்ல முடியுமா? ஸ்டொமக் நீ டைஜஸ்ட் பண்ணாத, ஹோல்ட் பண்ண சொல்ல முடியாது. இட் வில் ஹேவ் டு அண்டர்கோ. சோ அதெல்லாம் எதுல வந்துரும்? ஆட்டோமேட்டிக்கா ஸ்மூத் மசில்ல வந்துரும். சோ ஸ்மூத் மசில் ஞாபகம் வச்சுக்கோட ஒரு ஹிண்ட், எப்பவுமே நமக்கு வில்லோட இருக்காது, நம்மளால எதுவும் பண்ண முடியாது நடக்கும். ஓகே இது கால்ட் as smooth muscle. Located in walls of internal organs like blood vessels, gastric glands, intestinal villi. அதாவது நம்ம பாடிக்குள்ள இருக்கிறது, உள்ள இருக்கிறது எல்லாமே வந்துரும். சரியா? நம்ம கண்ட்ரோல் இல்லாதனால எல்லாமே அதுல வந்துரும். அது கார்டியாக் மசில் பாப்போமா? Found only in the heart. இப்ப ஸ்பிண்டில் மசில் டயகிராம் வச்சு பார்த்தலாம்டா. பாருங்க தெரியுதா? நம்ம வரைஞ்ச மாதிரியே இருக்கா? ஓகே இங்கே பிரான்ச்சஸ் இல்ல, ஸ்ட்ரையேஷன்ஸ் இல்ல. அவ்வளவுதான்டா. அடுத்து ஹார்ட் மசில் பாத்துருவோமா? ஃபவுண்ட் ஒன்லி இன் தி ஹார்ட். ஹார்ட்ல மட்டுமே பார்க்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான இந்த மசில் பேர் தான் கார்டியாக் மசில். வெரி கிளியர். ஓகே ஃபைபர்ஸ் ஆர் சிலிண்ட்ரிக்கல். இது சிலிண்ட்ரிக்கல். என்ன சொல்லுவாங்க? பிரான்ச்னு சொல்றாங்க. பிரான்ச்ட். ஓகே and uninucleate. அப்ப ஒரே நியூக்ளியஸ் இருக்கும். branch fibers join via intercalated disc. இதுதான் intercalated disc. Can you see this? இப்போ நம்ம ஸ்கெலிட்டல்ல வந்து பிரான்ச்சிங் பார்க்கல, ஸ்மூத்ல பிரான்ச்சிங் பார்க்கல, ஆனா கார்டியாக்ல பிரான்ச்சிங் பார்த்திருக்கோம். அப்ப அந்த பிரான்ச்சிங்க்கு காரணம் இன்டர்கலேட்டட் டிஸ்க்ங்கிற யூனிக் ஃபீச்சர். அப்ப அது ஹார்ட்ல மட்டும் தான் பார்க்க முடியும். புரிஞ்சுதா? Contractions are involved in rhythm. Again, heart must be involved. யோசிச்சு பாருங்க, நீங்க சொல்லுவீங்க heart today do not beat, I'll tell you when to beat. நம்ம என்ன பண்ணுவோம்? மறந்துடுவோம். heart beat ஆக செத்துருவோம். கரெக்டா இல்ல? So it is always involuntary in nature. சரியா? பாத்தீங்களா? So இதுக்குமே striations இருக்கு. Clear? Got an idea? அது தவிர எக்ஸ்ட்ராவா intercalated discங்கிற டிஸ்க் இருக்கு, அது மூலமா தான் பிரான்ச் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? The last question, easy question பாத்துருவோமா? So what is nervous tissue and what are the structure and key components of a neuron?
nervous tissue என்றால் என்ன, அதோட structural and key components கேக்குறாங்க. பாத்துருவோமா? Easy question. Again it is an important question. நீங்க பயாலஜி இருக்கு, இது 12th வரைக்கும் படிப்பீங்க, கண்டிப்பா படிப்பீங்க. 12th படிக்க முடியல, 11th படிப்பீங்க. ஓகே, so it is a 10th படிப்பீங்க. ஓகே, fine. So nervous tissue is a composed of nerve cells called neurons, which are the longest cells in the body. அப்போ எப்படி நான் ஹார்ட்ல கார்டியாக் மசில் இருக்குன்னு சொல்றேனோ, ஹார்ட் செல்ஸ் இருக்குன்னு சொல்றேனோ, அதே மாதிரி இந்த நர்வஸ் சிஸ்டம் எதுல மேடா இருக்கு? இட் இஸ் மேட் அப் ஆஃப் நியூரான்ஸ். எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே, சோ இந்த நியூரான்ஸ்ங்கிறது நம்ம பாடியிலே லாங்கஸ்ட் செல். அப்ப இந்த லாங்கஸ்ட் செல்லான இந்த நியூரான் நம்மளோட நர்வஸ் டிஷ்யூவை மேக்கப் பண்ணுது. சரியா? Neurons are structure and function of nervous tissue. You can see that? Yes. So each neuron has three main parts. Primary க்கு மூணு பார்ட். ஒன்னு வந்து சைட்டான், இன்னொன்னு வந்து டென்ட்ரைட்ஸ், இன்னொன்னு ஆக்சான். ஓகே, அடுத்த பேஜ்ல இருக்கு. இப்போ இது பாப்போம். ஃபர்ஸ்ட் சைட்டான். சைட்டான்ங்கிறது செல் பாடின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? செல் பாடி. அதாவது ஒரு நியூரான் எடுத்துக்கிறீங்க. ஒரு நியூரான் எடுத்துக்கும் போது அந்த நியூரான் வந்து என்ன பண்ணும்? சென்டர்ல வந்து ஒரு நியூக்ளியஸ் வச்சிருக்கும். ஓகே, ரெண்டு ரவுண்ட் போட்ட ஒரு ரவுண்ட் நியூக்ளியஸ் வச்சிருக்கும். அண்ட் சுத்தி இந்த குட்டி குட்டி கிரானல்ஸ் வச்சிருக்கும். ஓகே, அப்ப இந்த ஒரு பார்ட்ட என்ன சொல்றாங்க? சைட்டான் இல்ல செல் பாடின்னு சொல்றாங்க. அப்ப சைட்டான் செல் பாடி இஸ் நத்திங் பட் த ஸ்ட்ரக்சர் வேர் நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம் ஆஃப் த நியூரான் இஸ் என்க்ளோஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூக்ளியஸ், ஒரு நியூரானோட நியூக்ளியஸ் எங்க பார்க்கலாம்? சைட்டான பார்க்கலாம். ஒரு நியூரானோட சைட்டோபிளாசம் எங்க பார்க்கலாம்? சைட்டான பார்க்கலாம். ஓகே, அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ். இனி அடுத்து பாருங்க டென்ட்ரைட்ஸ். டென்ட்ரைட்ஸ்ங்கிறது இப்படி இருக்கும்டா. இந்த மாதிரி இந்த சைட்டானுக்கு மேல நிறைய இருக்கும், நல்ல வலுவலுன்னு இருக்கும். ஓகே, நிறைய பேர் இப்படி வரையுவாங்க. இப்படி வரைஞ்சா தப்புடா, இப்படி வரையக்கூடாது. இட் இஸ் ராங். ஏன் தெரியுமா? நீங்க இங்க வரையக்கூடிய இந்த கிரானல்ஸ் இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கும். அப்ப நீங்க இப்படி வரைஞ்சீங்கன்னா எப்படி போடுவீங்க? சோ இப்படிதான் வரையணும். சரியா? இந்த மாதிரி வலுவலுன்னு இருக்கும். சோ அதான் டென்ட்ரைட்ஸ். அப்ப இந்த டென்ட்ரைட்ஸோட வேலை என்ன? Short, highly branched protoplasmic processes that receive signal and conducts them towards the cell body. அப்ப சைட்டான்ங்கிற இடத்துக்கு சிக்னல் கொடுக்கிறது யாரு? டென்ட்ரைட்ஸ். Consider this as சைட்டான். ஓகே, அப்ப இந்த சைட்டான்ங்கிற இடத்துக்கு டென்ட்ரைட்ஸ்ங்கிறது இது என்ன பண்ணுது? சிக்னலை வாங்கி சைட்டானுக்கு அனுப்புது. So it is receiving the signal and sending it to the cyton. Okay, it is always towards the cell body, okay. இனி அடுத்து பாருங்க axon. A single long filament, a fiber like process from the cell body that transmits impulse. Away and ends in fine terminal branches. அப்ப என்ன சொல்றாங்க? டென்ட்ரைட்ஸ்ல இருந்து சிக்னல் அப்படியே இமேஜ் பண்ணி டயகிராம். டென்ட்ரைட்ஸ்ல இருந்து சிக்னல் அப்படியே நேரா சைட்டானுக்கு வருது. சைட்டான்ல இருந்து ஆக்சானுக்கு அப்படியே போகுது. ஆக்சான்ல இருந்து அப்படியே சின்ன சின்ன நர்வ் எண்டிங்ஸ்க்கு போகுது. அப்ப சைட்டான்ல இருந்து சிக்னல் எங்க போகும்? டென்ட்ரைட்ஸ்க்கு போகுமா? கண்டிப்பா போகாது. சைட்டான் சிக்னல் எப்பவுமே ஆக்சானுக்கு தான் போகும். சைட்டானுக்கு சிக்னல் எங்க இருந்து வரும்? ஆக்சான் வராது, டென்ட்ரைட்ஸ்ல இருந்து தான் வரும். So that is a major function. ரிவர்ஸ் போகாதடா. டென்ட்ரைட்ஸ் இருந்து சைட்டான், சைட்டான் இருந்து ஆக்சான். ஓகே, நீங்க தப்பி தவறி ஆக்சான் இருந்து சைட்டான், சைட்டான் டென்ட்ரைட்ஸ் தப்பு. ரிவர்ஸ் அப்படி போகாது. ஓகே, nerve fibers refer to the elongated and slender process of neurons. பாருங்க, இத விஷயம் பாத்தீங்களா? சோ இந்த இடத்துல நீங்க ஸ்பேஸ் கொடுத்தா தான் ஃபில் பண்ண முடியுங்க. ஸ்பேஸ் கொடுத்தா வரணும். சரியா? டென்ட்ரைட்ஸ் பாருங்க, செல் பாடி, நியூக்ளியஸ், இதுதான் ஆக்சான், அண்ட் இது வந்து எண்டிங்ஸ், டெர்மினல் எண்டிங்ஸ். கிளியர்? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? இவ்வளவு இந்த சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस 1 mark, 7 marks, 3 marks எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, எவ்ரிதிங் we have discussed completely fine. So இந்த நோட்ஸ் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா it is actually free. What you have to do is quickly join in this WhatsApp community. இந்த QR code நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க WhatsApp ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க வாங்கிக்கலாம். சரியா? Fine. Anything else? Okay. So students, உங்களுக்கு ஏதாவது question டவுட்டா இருக்கு,
இந்த சாப்டர் கஷ்டமாகுனா அது கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி சிறப்பா தரமா பண்ணிடலாம். ஓகே, சோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட்.